இன்றைக்கி நாங்கள் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன் இது. பேனில் தான் நான் இது செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இந்த முட்டையை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி கொள்ளலாம். இதை 5 நிமிஷம் நல்லா அடித்ததுக்கு அப்புறமாக நான் இதில் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துருக்கிற சீனி நல்லாவே கரைஞ்சு போகும் வரைக்கும் இந்த முட்டையை நாங்கள் அடித்து கொள்ள வேணும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையோட கலர் லைட்டாக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ இதில் நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் 50 ml கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நாங்கள் நல்லா அடித்து கொள்ளலாம். பட்டர் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வெஜிடபிள் ஆயில் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இந்த முட்டை, சீனி, பட்டர் எல்லாத்தையுமே 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து கொள்ளலாம். பட்டர் முட்டையோடு சேராது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமாக இதை நாங்கள் நல்லா அடித்து விட்டு கொள்ளலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து கொள்ளலாம். அதுக்கப்புறமாக மாவு சேர்த்து கொள்ளலாம். நான் இப்போ ஒரு அரித்தட்டில் 150 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இந்த மாவை நாங்கள் கலந்து கொள்ளலாம். இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் மாவையும் இதில் நாங்கள் சேர்த்தாச்சு. இப்போ இதை கலந்து கொள்ளலாம். இதை இப்போ நிறைய நேரம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டு கொண்டாலே போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் கலந்து விட்டு கொள்ளுங்க. அப்போ கேக் கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடும். இப்போ எங்களுடைய கேக்கினுடைய பதம் சரியாக வந்தாச்சு. இப்போ இந்த மாவை வச்சு நாங்கள் கேக் பேனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொள்கிறேன். ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பட்டர் எடுத்து பேனில் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்து கொள்ளலாம். பேனில் பேட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு சைடை குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் நல்லா வெந்தாச்சு. இப்போ மற்ற சைடுக்கு மாற்றி போடுவோம். மற்ற சைட் மாற்றி போடும்போது இது உடைய பார்க்கும். ஸோ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமாக இதை நான் பேனுக்கு திரும்ப மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்களா இருந்தால் உங்களுக்கு உடையாமல் வரும். இப்போ அடுத்த பக்கத்தையும் மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதே மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்தில் பர்ஃபெக்டான கேக் ரெடி ஆகியாச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதோட ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்கும். டீ போடுற டைமில் நீங்கள் குயிக்காக இந்த கேக் செய்து எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் சாஃப்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஸோ ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த கேக் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சுலபமாக நீங்கள் இதை செய்து எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்களா இருந்தால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மேலே பட்டர் க்ரீம் கூட இதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.